தமிழகத்தில் இனி திமுகவை தேடினாலும் கிடைக்காது என நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: அனைவருக்கும் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். திருநெல்வேலி அல்வாவை போல் நெல்லை மக்களும் இனிமையானவர்கள் என்று தனது பேச்சை தொடங்கினார். தமிழக மக்கள் பாஜக பக்கம் நிற்பதை நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அரசு ஒரு நேர்மையான சிந்தனையோடு செயல்படுகிறது. தமிழக மக்களின் அன்பும் எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. உங்களின் நம்பிக்கை பாஜக நிச்சயம் நிறைவேற்றும் என்பது எனது உத்தரவாதம். தோளோடு தோள் நின்று நடைபோடுபவர்கள் தமிழர்கள். தமிழகத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான். தமிழக மக்கள் பாஜகவை நோக்கி வர துவங்கியிருக்கிறார்கள். நாடு ஒரு புதிய எண்ணத்தோடு பணியாற்றி வருகிறது. இதன் பலன் தமிழகத்திற்கு கிடைக்கும். மாற்று எரிசக்தி துறையில் உலகின் முதலாக நாடாக இந்தியா இருக்கிறது. இது மத்திய அரசின் செயல்பாடுகளால் கிடைக்கிறது. வெளிநாடுகளில் இந்தியர்களுக்கு கிடைக்கும் மதிப்பு அதிகரித்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் 21 லட்சம் வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது. இன்று 1 கோடியாக உயர்த்திருக்கிறது. இன்று தமிழகத்தில் 40 லட்சம் மகளிருக்கு உஜ்வாலா எரிவாயு சிலிண்டர் கிடைக்கிறது. உஜ்வாலா இலவச எரிவாயு சிலிண்டர் மூலம் தமிழக பெண்களின் வாழ்க்கை எளிதாக இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் எனக்கான பெண்களின் ஆதரவு அதிகரித்திருக்கிறது. இன்று நாடு 100 அடி முன்னேறுகிறது என்றால் தமிழகமும் 100 அடி முன்னேறும். இது மோடியின் உத்தரவாதம். மக்கள் விருப்பத்திற்கு எதிராக செயல்படும் மாநில அரசிடம் கணக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. உங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை படுகொலையில் தள்ளிவிட்டார்கள். நான் இதை தொடர விடமாட்டேன். இது எனது உத்தரவாதம். பல ஆண்டு காத்திற்கு பின் அயோத்தியில் குழந்தை ராமர் கோயில் அமைந்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் பற்றி பார்லிமென்ட்டில் விவாதம் நடந்தபோது திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். திமுகவும் காங்கிரசும் நாட்டை பிரிக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து ஒருவரை நாங்கள் எம்பி இருக்கிறோம். அவரை மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்வு செய்திருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எனது அரசியல் அங்கம் வகிக்கிறார். தமிழகம் மீது அதிக அன்பு எங்களுக்கு இருக்கிறது. கத்தாரில் இருந்து தண்டனை பெற்ற 8 முன்னாள் இராணுவ வீரர்களை இந்தியாவுக்கு வரவழைத்துள்ளோம். திமுக அரசு வெளியிட்ட விளம்பரத்தினால் சீனாவின் ராக்கெட்டை வெளியிட்டுள்ளனர். இந்திய ராக்கெட் இடம்பெறவில்லை. இது விஞ்ஞானிகளின் இந்தியர்களுக்கு அவமானம். இஸ்ரோவின் பெருமையை திமுக தட்டி பறிக்க முயற்சி செய்கிறது. நாட்டின் வளர்ச்சி திமுக கண்களுக்கு தெரிவது இல்லை. தமிழர்கள் எதிர்காலத்தை பற்றி தெளிவாக இருப்பார்கள். மக்களின் நம்பிக்கையை பாரதிய ஜனதா அரசு காப்பாற்றும். டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தூரத்தை குறைத்து நெருக்கமாகி இருக்கிறோம். மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது. மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் தமிழக அரசு குறை சொல்கிறார்கள். நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வளர்ச்சி திட்டங்களை தடுத்து வருகிறார்கள். தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டவில்லை. உங்கள் வரியை உங்களுக்கே திட்டங்களாக வழங்குகிறோம். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அனுபவமும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டமும் என்னிடம் இருக்கிறது. தவறானவர்கள் திருந்த வேண்டிய நேரம் இது. மோடியை மீறி இந்தியா மீது யாரும் கை வைக்க முடியாது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு வளர்ச்சியடைந்த தமிழகம் மிக அவசியம். நெல்லை சென்னை இடையான வந்தே பாரத் ரயில் மூலம் வணிகம் பெருகியிருக்கிறது. வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்தில் மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய இடங்களில் சூரிய மின் சக்தி திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் பிரதமர் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. இன்று தமிழக இளைஞர்களுக்கு மருத்துவம், பொறியியல் தமிழில் கற்பிக்கப்படுகிறது. தமிழ் மொழியிலேயே உயர்கல்வி படிக்க வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. AI தொழில்நுட்பம் மூலம் உங்கள் மொழியின் வலிமை அதிகரிக்கப் போகிறது. உலகத்தரமான வசதிகள் நம் நாட்டு ஏழை மக்களுக்கு கிடைக்கும் வகையில் பாரதிய ஜனதா பணியாற்றுகிறது. தென் தமிழக மக்களின் பிரச்சனைகளை பாரதிய ஜனதா நன்கு அறிந்திருக்கிறது. நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவோம். இது எனது உத்தரவாதம். முன்பு திமுக தலைவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனது மகன்களை முதல்வராக பாடுபட்டார். தற்போதைய முதல்வரும் தனது மகனை முதல்வராக்க முயற்சி செய்கிறார். திமுகவினர் குடும்பத்தை வளர்ப்பதற்காகவே ஆட்சிக்கு வர விரும்புகிறார்கள். என்ன வளர்ச்சி பணிகளை செய்யப் போகிறோம் என அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆட்சிக்கு வந்தால் யார் அமைச்சர் ஆவார்கள் என்ற திட்டம் மட்டுமே அவரிடம் இருக்கிறது. ஆனால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து பாஜக கவலைப்படுகிறது. திமுக குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே முக்கிய பதவியில் இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மட்டுமே குறியாக இருக்கிறார்கள். வாரிசுகளுக்காக அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி திமுக காங்கிரஸ் சம்பாதிக்க நினைக்கிறது. தமிழக வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டால் திமுகவிடம் பதில் இருக்காது. தேசத்தின் ஒற்றுமை என்றும் அவர்களுக்கு இல்லை. திமுகவும் காங்கிரசும் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிகள். திமுகவை இனி தேடினாலும் கிடைக்காது. முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி திமுக. மக்கள் நலத்திட்டங்களை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல்படுகிறது. தமிழகம் எப்போதும் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. இங்கு எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்திருக்கிறார்கள். நான் என்ன பேசுகிறேன் என்று ஆர்வத்துடன் கேட்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய 100 கோடி வணக்கமும். தமிழில் பேச முடியவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன். என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நான் தலைவணங்குகிறேன் என்று மோடி கைகூப்பி கும்பிட்டார்.
எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வாக்காளரிடம் நமது திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழகம் எனக்கு இத்தகைய ஆதரவும் ஆசீர்வாதம் தருவது எனது பாக்கியம். நீங்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக நான் உங்களுக்காக உழைப்பேன். சுயநலமிக்கவர்களை மக்கள் புறக்கணிப்பவர். கடந்த தேர்தலில் பெற்றதை விட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றவும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பேசியிருக்கிறார். தமிழகத்தில் இனி திமுகவை